அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 4ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் 3லிருந்து தொகுத்தறி மதிப்பீடு பார்க்கலாம். ஒரு எழுத்தை நீக்கியோ இல்ல சேர்த்தோ புதிய சொல்ல உருவாக்கணும். பாடல் இதுல டா என்ற எழுத்தை நீக்கும் பொழுது நமக்கு பால் அப்படின்ற சொல் கிடைக்குது. இங்க பல் இதுல காவை சேர்க்கும் பொழுது பகல். பட்டம் இதுல இட்ட நம்ம நீக்கும் பொழுது படம். வைகாசி இதுல வைய நம்ம நீக்கிட்டா காசின்ற ஒரு சொல் கிடைக்குது. ஆணில வான்ற எழுத்தை நம்ம சேர்க்கும் போது ஆவணி என்ற ஒரு புதிய சொல் கிடைக்குது. அடுத்து சரியான சொல்லல நிரப்புறோம். பிறந்த நாளுக்கு உன் நண்பர்களை அழை என்றார் தந்தை. மயில் மிகவும் அழகான பறவை. வயலில் உள்ள தேவையற்ற களைகள் நீக்கப்பட வேண்டும். கலை. குரங்குகள் மரத்தில் ஏறி பழங்களை பறித்து சாப்பிட்டன. ஏரினும் போது இந்த ரீ வரணும். இந்த ரீ அது நீர் இருக்கிற ஒரு இடத்தை குறிக்கும். ஏரி. வேலன் தன்னையையும் தன் படுக்கை அறையையும் தூய்மையாக வைத்திருப்பான். இங்க அறைன்னும் பொழுது இந்த அறை தான் ஒரு இடத்தை குறிக்குது. இந்த அறைன்னு ஒண்ணும்போது பாதி அப்படின்றத குறிக்குது. அதனால ரைய கரெக்டா பார்த்து எழுதுறோம். அடுத்தது தொடர்ல அமைச்சு எழுதுறோம். செக்க சிவந்த. செக்க சிவந்தன்ற வார்த்தையை தொடர்ல அமைக்கும் போது சூரியன் மறையும் போது வானம் செக்க சிவந்த நிறத்தில் காணப்பட்டது. அங்கும் இங்கும். பூங்காவில் குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடி விளையாடினார்கள். குலை குலையாக தென்னை மரத்தில் தேங்காய்கள் குலை குலையாய் காய்த்திருந்தன. இரவு பகல். அவன் இரவு பகல் பாராமல் படித்து தேர்வில் வெற்றி பெற்றான். வாடி வதங்கி. தண்ணீர் இல்லாமல் செடிகள் வாடி வதங்கி போயின. அடுத்தது பொருத்தமான இணைப்பு சொல்ல கொண்டு நிரப்புறோம். நன்றாக பயிற்சி செய்தான். அதனால் அவன் வெற்றி பெற்றான். பருவமழை பொழியவில்லை. ஆயினும் கிணற்றில் நீர் வற்றவில்லை. கடைக்காரர் மோர் வேண்டுமா அல்லது பழச்சாறு வேண்டுமா என கேட்டார். தந்தை மற்றும் மகன் இருவரும் நன்றாக பாடுவார்கள். நான் ஆசிரியராக பணிபுரிகிறேன். அப்படி இல்லாவிட்டால் ஒரு விளையாட்டு வீரனாகி இருப்பேன். இதுல இணைப்பு சொற்களை நிரப்பிட்டோம். அடுத்து இதே மாதிரி மரபு சொற்களை கொண்டு நம்ம இங்க நிரப்புறோம். யாழன் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. எனவே அறக்க பறக்க பள்ளிக்கு கிளம்பினான். அறக்க பறக்கன்னா வேக வேகமா பள்ளிக்கு போனான். அப்பொழுது வீட்டில் வாழையடி வாழையாக வைத்திருந்த கண்ணாடி குடுவை. வாழையடி வாழையாகனா பரம்பரையா அவங்க வச்சுட்டு வராங்க. அந்த கண்ணாடி குடுவையை தட்டிவிட அது சுக்கு சுக்காக உடைந்தது. சுக்கு சுக்கானா தூள் தூளா உடைஞ்சு போச்சு. சத்தம் கேட்டு அங்கு வந்த அம்மாவிடம் முதலை கண்ணீர் வடித்தான். அதாவது அழற மாதிரி நடிக்கிறான். அதுதான் முதலை கண்ணீர். உடனே அம்மா பதறாதே, ஏற்கனவே தாமதமாகி விட்டது, தேர்வுக்கு செல் என்றார். அவன் பஞ்சாக பறந்து தேர்வு எழுத சென்றான். பஞ்சாக பறந்தனா அங்க நிக்கல, அடுத்த செகண்டே ஓடி போயிட்டான் அப்படின்றத அது பஞ்சாக பறந்து. அடுத்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி 5 தொடர்களை எழுத சொல்றாங்க. இங்க அஞ்சல் நிலையம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அஞ்சல் நிலையத்தை பத்தி நம்ம என்னென்ன எழுதலாம்னா, அஞ்சல் நிலையம் மக்கள் தபால்களை அனுப்பவும் பெறவும் ஒரு முக்கிய இடமாக உள்ளது. தபால் தலைகள், அஞ்சல் அட்டைகள் மற்றும் உரைகளை இங்கு வாங்கலாம். பார்சல்களையும் இங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பலாம். இங்கு பணத்தை சேமிப்பதற்கான பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் உள்ளன. அஞ்சல் நிலையத்தில் மணி ஆர்டர் மூலம் பணத்தை எளிதாக அனுப்பலாம். உரையாடல் கொடுத்திருக்காங்க. இது தவளைக்கும் முதலைக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். இதை படிச்சுட்டு கீழே இருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கலாம். முதல்ல தவளை சொல்லுது, முதலையாரே எப்போதும் நீருக்குள்ளேயே இருக்கிறாயே, வெளியே வரமாட்டாயா அப்படின்னு தவளை கேக்குது. அதுக்கு முதல்ல என்ன சொல்லுதுன்னா, வருவேன், ஆனா நான் வெளியே வந்தால் எல்லாரும் பயந்து ஓடி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தவளை சொல்லுது, ஹஹா அப்படின்னு சிரிச்சிட்டு, அது சரி, ஆனால் என்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டார்கள், சின்ன தவளை என்று சிரிப்பார்கள் அப்படின்னு தவளை சொல்லு. முதல்ல சொல்லுது, உன்னுடைய நண்பன் நண்டு எங்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு தவளை பதில் சொல்லுது, அவன் கொக்குடன் ஊர் சுற்றி பார்க்க போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. முதலை கேக்குது, அப்படியா, இப்பொழுது இருவரும் நண்பர்கள் ஆகிவிட்டார்களா அப்படின்னு முதலை கேக்குது. தவளையும், ஆம், அன்று நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என கூறியதை கேட்டு இருவரும் நண்பர்களாகி விட்டனர் அப்படின்னு தவளை சொல்லுது. முதல்ல சொல்லுது, மிக்க மகிழ்ச்சி, இப்பொழுது நீ பாடு, நான் பின்னணி இசையாக குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லுது. முதல் கேள்வி, பாடப்போவது யார்? பாடப்போறது தவளை. ஏன்னா முதலே தான் தவளையை பார்த்து கேக்குது, நீ பாடு, நான் பின்னணி இசையா குரல் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ பாட போறது தவளை. உன்னுடைய நண்பன் நண்டு எங்கே அப்படின்னு யார்கிட்ட சொன்னதுன்னா, முதலை தவளை கிட்ட தான் கேக்குது. உன்னுடைய நண்பன் நண்டு எங்க அப்படின்னு கேக்குது. அடுத்து, ஊர் சுற்றி பார்க்க சென்றிருப்பவை எவை? ஊர் சுத்திக்கு பார்க்க போனது நண்டும் கொக்கும் தான் ஊர் சுத்தி பார்க்க போச்சு. இந்த உரையாடல்ல இருக்கிற எதிர் சொற்களை எடுத்து எழுத சொல்றாங்க. இதுல இருக்கிற எதிர் சொற்கள் உள்ளே வெளியே. எப்படின்னா, இங்க நீருக்குள்ளே சேர்ந்து வந்திருக்கு அந்த வார்த்தை, நீருக்குள்ளே, இங்க இருக்கு வெளியே. அப்போ உள்ளே வெளியே, இதுதான் உரையாடல கொடுக்கப்பட்டிருக்க எதிர் சொற்கள். இந்த பத்தியில இருக்கிற இணைப்பு சொல்ல எழுதி அதற்கு உண்டான ஒரு தொடர் எழுத சொல்றாங்க. இதுல இருக்கிற இணைப்பு சொல் ஆனால். அப்ப அதுக்கு தொடர் நம்ம எப்படி எழுதலாம்னா, நான் கடைக்கு சென்றேன் ஆனால் கடை பூட்டி இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஒரு தொடரை நாமளா உருவாக்கி எழுதலாம்.
முப்பெரும் விழாவுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் கொடுக்கப்பட்டிருக்கு. முப்பெரும் விழான்னு சொல்லும்போது பள்ளி ஆண்டு விழா, விளையாட்டு விழா, இலக்கிய விழா, இந்த 3 விழாக்கள் நடைபெறுகிறது. அதனாலதான் இது வந்து முப்பெரும் விழா. இதுக்கான நிகழ்ச்சி நிரல் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. யார் யார் கலந்துக்க போறாங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து 8ஆம் வகுப்பு மாணவியர் பாட போறாங்க. குத்துவிளக்கு ஏற்றுபவர் வந்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர். தலைமை வந்து ஊராட்சி மன்ற தலைவர். முன்னிலை வந்து தலைமை ஆசிரியர். வரவேற்புரை வந்து கணித பட்டதாரி ஆசிரியர். பள்ளி ஆண்டறிக்கை வாசத்தில் வந்து 8ஆம் வகுப்பு மாணவன் செழியன் வாசிக்க போறான். இதுல கலை நிகழ்ச்சிகள் என்னென்ன நடக்க போகுதுன்னா, மாறுவிட போட்டி, பக்தி பாடல்கள், கோலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், பரதநாட்டியம், நடனம், நாடகம், இதெல்லாம் கலை நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. பரிசு வழங்குதல். பரிசு வந்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் வழங்க போறாரு. அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவரும் சேர்ந்து வழங்க போறாரு. நன்றியுரை வந்து 1ஆம் வகுப்பு ஆசிரியர் நன்றி உரை வாசிக்க போறாரு. கடைசியா நாட்டுப்பண், அது வந்து எல்லாரும் சேர்ந்து பாட போறாங்க. அதனால அனைவரும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து வழங்குபவர் வந்து 4ஆம் வகுப்பு ஆசிரியர். இப்ப இதுல இருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. இல்ல தவறான கூற்று வந்து தலைமை ஆசிரியர் நன்றி உரை கூறுகிறார் அப்படின்றது தவறானது. ஏன்னா நன்றி உரையை சொல்ல போறவர் வந்து 1ஆம் வகுப்பு ஆசிரியர். அப்ப தவறானது இதுதான். விழாவின் இறுதி நிகழ்ச்சி வந்து நாட்டுப்பண், அதை எல்லாரும் சேர்ந்து பட போறாங்க. அதுதான் இறுதி நிகழ்ச்சி. அடுத்து விழாவில் நடைபெறும் ஆட்டங்கள் வந்து கோலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம். முப்பெரும் விழா என பெயர் வைக்க காரணம் என்னன்னு கேக்குறாங்க. ஏன்னா இதுல வந்து 3 விழாக்கள் நடைபெற போகுது. அதாவது பள்ளி ஆண்டு விழா, விளையாட்டு விழா, இலக்கிய விழா ஆகிய 3 விழாக்கள் நடைபெறுவதால் இது முப்பெரும் விழா என பெயர் வச்சிருக்காங்க. உன் பள்ளி ஆண்டு விழாவிலோ கலை திருவிழாவிலோ நீ பங்கு பெற விரும்பும் நிகழ்வு எது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் என்ன எழுதிக்கன்னா, நான் பங்கு பெற விரும்பும் நிகழ்வு மாறுவிட போட்டி. நீங்க எந்த போட்டியில கலந்துக்க விரும்புறீங்களோ நீங்க அதை எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த வரைபடத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளிக்கிறோம். முதல் கேள்வி, ஞாயிற்றுக்கிழமை நீச்சல் பழக சிவா எந்தெந்த திசைகளில் செல்ல வேண்டும்? நீச்சல் இங்க இருக்கு. நீச்சல் பழகணும்னா சிவா வந்து முதல்ல கிழக்கு திசையை நோக்கி வரணும். கிழக்கு திசையை நோக்கி போயிட்டு அங்கிருந்து வடக்கு நோக்கி போகணும். அப்புறம் மறுபடியும் கிழக்கு திசையை நோக்கி போகணும். அப்ப கிழக்கு, வடக்கு, கிழக்கு. சிவாவின் தாத்தா உடல் பரிசோதனை செய்து கொள்ள செல்லும் வழியில் காண்பவை யாவை? உடல் பரிசோதனை செய்யணும்னா அவர் மருத்துவமனைக்கு போகணும். அப்போ அவர் வழியில இங்க என்னென்ன பாப்பார்னா, திரையரங்கமும் மளிகை கடையும் தான் பாப்பார். அப்ப திரையரங்கம், மளிகை கடை. திரையரங்கில் வலதுபுறமும் இடதுபுறமும் இருப்பவை என்ன? திரையரங்கம் இங்க இருக்கு. வலதுபுறம் சிவாவோட வீடு, இடதுபுறம் வந்து மளிகை கடை இருக்கு. அப்போ சிவா வீடு, மளிகை கடை. 4வது கேள்வி, அருங்காட்சியகத்திலிருந்து கிளம்பிய மாணவர்கள் பூங்காவிற்கு வரும் வழியில் பார்ப்பவை எவை? காட்சியகத்திலிருந்து மாணவர்கள் வந்து இங்க பூங்காவுக்கு வரணும். அப்ப வர வழியில அவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்னா, வர வழியில பள்ளி இருக்கு, திரையரங்கம், மளிகை கடை, அப்படியே இங்க வந்தா தேநீர் கடை இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். அடுத்த கேள்வி, சிவா பள்ளி முடிந்ததும் எவற்றையெல்லாம் கடந்து வருவான்? சிவா வந்து பள்ளியிலிருந்து இப்ப வீட்டுக்கு வரும்போது அவன் எதையெல்லாம் கடந்து வருவான்னா, வர வழியில அவனுக்கு மளிகை கடையும் திரையரங்கத்தை தான் அவன் கடந்து வருவான். அடுத்தது, இங்க கொடுக்கப்பட்டிருக்க குறிப்புகளை கொண்டு நம்ம செய்தியை உருவாக்குறோம். தலைப்பு வந்து 77வது குடியரசு தின விழா. இடம், நாள் புதுடெல்லி, ஜனவரி 26, 2026. தலைமை வந்து குடியரசுத் தலைவர். நிகழ்வு வந்து முப்படைகளின் அணிவகுப்பு, மாநில கலாச்சார அணிவகுப்பு. இப்போ புதுடெல்லி ஜனவரி 26 நம்ம செய்தியை தான் உருவாக்குறோம். அதனால புதுடெல்லி ஜனவரி 26, 2026 இது நடந்து முடிந்தது. அதனால நடந்து முடிந்த அந்த குடியரசு தின விழாவை பத்தி நம்ம இங்க விளக்குறோம். இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா இன்று நாட்டின் தலைநகரான புதுடெல்லியில் மிகுந்த உற்சாகத்துடன் தேசபக்தியுடனும் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு மதிப்பிற்குரிய குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக முப்படை வீரர்களின் வீரமிக்க அணிவகுப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு கண்ணை கவரும் வகையில் அமைந்தது. இந்த நிகழ்வை ஏராளமான பொதுமக்கள் நேரில் கண்டு மகிழ்ந்தனர். இந்த மாதிரி பத்தியை படிச்சுட்டு வினாக்களுக்கு விடையளிக்கலாம். இந்த பத்தியில என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேற்று கிரக மனிதனான டோனிக்கு வந்து பூமிக்கு வரணும்னு ரொம்ப ஆசை ஏற்படுது. அதனால தன் நண்பன் விக்டர் கிட்ட அதை பத்தி சொல்றான். அப்போ அவன் சொல்றான், பூமிக்கு நம்மளால போக முடியாது, அப்படி போனோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகளை நம்ம பாதுகாப்பு தளபதி மித்ரன் கிட்ட அனுமதி பெற்று தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் போயிட்டு அனுமதியும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி செயற்கைக்கோள் மூலம் பூமியில நடப்பதையெல்லாம் அவங்க ஆராய தொடங்கினாங்க. அப்போ அவங்க கண்டது என்னன்னா, சுந்தரவன காடு. அங்க பறவைகள், விலங்குகள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பதை அவங்க பார்த்தாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க. அங்க பறவைகளுக்கு வந்து பாட்டு போட்டியும், விலங்குகளுக்கு நடன போட்டியும், தவளை, நண்டு, ஆமை, மீன் போன்றவற்றுக்கு நீச்சல் போட்டியும் நடைபெறுவதை அவங்க கண்டு வியந்தாங்க. நாமும் நேர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விண்கலத்தை தயார் செஞ்சாங்க. இதுதான் அந்த பத்தி. இப்போ இதுல என்ன வினாக்கள் கேட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டோனி பூமிக்கு செல்ல யாரின் அனுமதி தேவை? யாருடைய அனுமதினா, அந்த பாதுகாப்பு தளபதி மித்ரனுடைய அனுமதி தேவை. பூமியில் நடப்பவற்றை காண அவர்கள் பயன்படுத்தியது வந்து செயற்கைக்கோள் தான் பயன்படுத்தினாங்க. நீச்சல் போட்டியில கலந்து கொண்டவர்கள் வந்து தவளை, நண்டு, ஆமை, மீன், இவங்க 4 பேர்கள் தான் நீச்சல் போட்டியில கலந்து கொண்டாங்க. விலங்குகளும் இந்த பறவைகளுக்கும் இடையே போட்டிகள் நடைபெற்றது இல்லையா, அது எந்த இடம்னு கேட்கிறாங்க. அது வந்து சுந்தரவன காடு. தகுந்த முன்னேற்பாடுகள் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள்.
பயணத்துக்கு தேவையான உணவு மற்றும் உபகரணங்களை தயார் நிலையில் வைத்தல் தான் தகுந்த ஏற்பாடு அப்படின்னு இங்க சொல்றாங்க. பூங்கத்துல நீ படிச்ச நூலை பற்றி உன் நண்பனுக்கு கடிதம் எழுதணும். இப்போ முதல்ல இடம், நம்முடைய ஊர் பேரு, நாள், நம்ம என்னைக்கு நம்ம கடிதம் எழுதணுமோ அன்றைய தேதியை எங்க போட்டுக்கிறோம். அப்புறம் அன்புள்ள தோழிக்கு இல்ல அன்புள்ள தோழனுக்கு வணக்கம், நான் இங்கு நலம், நீயும் அங்கு நலமாக இருப்பாய் என நம்புகிறேன். எங்கள் பள்ளியில் புத்தக பூங்கொத்தில் தெனாலிராமன் கதைகள் என்ற புத்தகத்தை படித்தேன். அதில் தெனாலிராமனின் அறிவு கூர்மையும் நகைச்சுவையும் என்னை மிகவும் கவர்ந்தது. குறிப்பாக யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. நீயும் இந்த புத்தகத்தை நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக படி. நாம் சந்திக்கும் போது இதை பற்றி விரிவாக பேசுவோம். ராஜி உங்களுடைய பேர். அடுத்து உரைமேல் முகவரி அப்படின்னு சொல்றது நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுடைய முகவரி எழுதணும். அவங்களுடைய பேரு, அவங்களுடைய ஊர் பேரு, பின்கோட் நம்பர், அஞ்சல் குறியீட்டு எண்ணை போட்டு நம்ம இந்த முடிக்கணும். நன்றி.